Welcome to Nithu's Nutritious Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பார்க்க போறது கத்திரிக்காய் வச்சு கத்திரிக்காய் பொடி சாதம். ஸோ பிரிஞ்சால் வந்து பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி பண்ணி தந்தா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இட்ஸ் கோயிங் டு பி கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபியாக இருக்க போகுது அண்ட் குயிக்காக செஞ்சிடலாம். அண்ட் நம்மளே பொடி பண்ணி போடுறதுனால அது ரொம்பவே அந்த ஃப்ளேவர் என்ஹான்ஸ்டாக இருக்கும். ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ கத்திரிக்காய் வந்து ரொம்ப நல்லா மெல்லிஸாக நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ தண்ணியில் போட்டுக்கோங்க ஸோ தட் உங்களுக்கு கலர் போகாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தின்னாக வச்சுக்கணும். அண்ட் ஒரு கப் ஆஃப் ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். குக் பண்ண நார்மல் நம்மளோட யூஷுவல் ஒயிட் ரைஸ். அண்ட் அது கூட வந்து 4 காஞ்ச மிளகா, உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து அண்ட் வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை அபவுட் ஒரு 2 டீஸ்பூன் அண்ட் தனியா ஒரு 2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, சோம்பு சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன், எண்ணெய் தாளிக்கிறதுக்காக. ஸோ இவ்வளோ தான் நம்மளோட கத்திரிக்காய் பொடி சாதம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். ஸோ இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம காஞ்ச மிளகா அண்ட் வேர்க்கடலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். ஸோ இதை நல்லா ஒரு சிம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். இதுதான் வந்து நம்மளோட கத்திரிக்காய் பொடி சாதம்கான அந்த பொடி பேஸ் வந்து பண்ண போகிறோம். ஸோ இந்த கிரவுண்ட்நட் வேர்க்கடலையோட நல்லா அந்த வாசனையோட ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு தந்தால் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. அண்ட் கத்திரிக்காயில் இருக்க பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைபர் ரொம்ப ஜாஸ்தி அண்ட் கால்சியம் இருக்குது அண்ட் பி வைட்டமின் சி எல்லாமே ரொம்பவே இருக்குது. ஸோ இந்த கத்திரிக்காய் வந்து யூஸ்வலாக நம்ம குழம்புல போட்டு கத்திரிக்காய் பொரியல் அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். பட் இந்த வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வெரைட்டி ரைஸ், ரொம்பவே ஹெல்த்தியாக டேஸ்டியாக இருக்க போகுது. ஸோ இது வறுபட்டுச்சு. இப்போ நான் வந்து தனியா ஒரு 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறத ஆட் பண்ணுறேன். அது கூடவே சீரகம் அண்ட் சோம்பு. இது வந்து ஃப்ளேவருக்காக உங்களுக்கு நல்லா டைஜஷனும் நல்லா வெயிட் பண்ணும். அண்ட் நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு கொத்து கருவேப்பிலை. ஸோ இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு சிம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த சோம்பு சீரகம்லாம் கருக்காமல் இருக்கும். இந்த ஃப்ரெஷ்ஷாக இந்த பொடி அரைச்சி போடுறதுனால இதில் ஃப்ளேவர் ரொம்பவே என்ஹான்ஸ்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதை நம்ம ஜாருக்கு மாற்றி ஆற வச்சு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஜாருக்கு மாற்றியாச்சு. நம்ம இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம இது பொடி பேஸு. ஸோ நம்ம கத்திரிக்காவை வேக வச்சு எடுக்க போகிறோம். ஸோ இப்போ இதே பேனில் வந்து கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணுறேன், ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு. ஸோ இது கூடவே நம்ம வந்து கட் பண்ணி தின் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க பிரிஞ்சால் கத்திரிக்காய் ஆட் பண்ணிடுறேன். ஸோ இது கூட நம்ம வந்து தேவையான அளவு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி இதை நம்ம அப்படியே வதக்கி வேக வைக்க போகிறோம். இது ரொம்ப தின் ஸ்லைஸாக இருக்கிறதுனால உங்களுக்கு சீக்கிரமாகவே வந்துடும். ஸோ கொஞ்சமாக நம்ம மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ ஒரு 5 மினிட்ஸ், லெஸ் தென் 5 மினிட்ஸ் தான் ஆகும் இது வேகிறதுக்கு. பிகாஸ் அது ரொம்ப தின்னான ஸ்லைஸாக தான் நம்ம கட் பண்ணியிருக்கோம். ஸோ சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ இந்த ஆற வச்சு இந்த பொடி அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ நம்மளோட கத்திரிக்காயும் நல்லா வெந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் தண்ணியே ஆட் பண்ண வேண்டாம். அப்படியே கொஞ்சம் ஸ்டீமு சால்ட்டு கொஞ்சமாக போட்டு வேக வச்சு எடுத்துடலாம். ஸோ இப்போ இதில் கொஞ்சமாக நான் பொடி ஆட் பண்ணுறேன். ரைஸ் ஆட் பண்ணோன்னா மீதி பொடி ஆட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து கத்திரிக்காய்க்கு நல்லா பரட்டிடணும். ஸோ இது கத்திரிக்காயில் போட்டு நல்லா பரட்டின அப்புறம் இப்போ வந்து நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரைஸ் ஆட் பண்ணி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ கொஞ்சம் நம்ம எடுத்து வச்சுருக்க மீதி பொடியும் ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் சால்ட் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு குயிக்கான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் இருக்கும் உங்களுக்கு. ஸோ டக்குன்னு நீங்கள் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம், ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. ஸோ சுவையான கத்திரிக்காய் பொடி சாதம் இஸ் ரெடி. ஸோ டெஃபினட்டாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு மறக்காமல் சென்ட் பண்ணுங்கள். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.